அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோல ஹோம் டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பேட்ச் வந்து நியூ பேட்சா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல பார்ட் டைமா ஒர்க் போடுறவங்க, இல்ல ஃபுல் டைமா ஒர்க் போறவங்க வந்து வீட்ல இருந்தே டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான பேட்ச் தான் இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் ஷீட் இது எல்லாமே உங்க வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். நீங்க வீட்ல இருந்தபடியே ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் டெஸ்ட் எழுதுங்க, அது போல எழுதி பார்க்க முடியும். கம்ப்ளீட்டா இது ஓஎம்ஆர் பேஸ் பண்ண டெஸ்டா உங்களுக்கு இருக்க போகுது. பிளஸ் இது அடிஷனலா வேற என்ன நம்ம கொடுப்போம் அப்படின்றத எக்ஸ்ட்ரா நிறைய வந்து ஆப் டெஸ்ட்டும் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு பேட்ச்க்குள்ள வந்துடும். சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவல்கள் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் பிரைஸ் என்ன, டெஸ்ட் எப்படி அப்டேட் பண்ணுவாங்க, டெஸ்ட் எப்படி நீங்க எழுதணும், அதே போல டெலிவரி ஃப்ரீயா அந்த மாதிரி எல்லா விதமான தகவல்களும் இந்த ஒரே வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆப்ல எப்படி அப்டேட் பண்ணுவோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, ஸ்டடி பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 9ஆம் தேதி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிளான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 9th வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிளான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல முதல் தேர்வு என்னைக்கு நீங்க எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தா ஜூலை 13ஆம் தேதி முதல் தேர்வு நீங்க எழுதுவீங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? 9th உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரையும் 9th ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 8th வரையும் ஜாயின் பண்றவங்களுக்கு 8th நம்ம கொரியர் பண்ணிடுவோம். சரிங்களா? 9 ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 9ஆம் தேதியும் கொரியர் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 9ஆம் தேதி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் பிளான் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண அப்படின்னா எனக்கு கொரியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவோம். அடுத்த 2 டேஸ்லயே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். எப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடனே கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் பிளான் ஃபாலோ பண்றதுக்கு 9ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வர முடியும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எத்தனை நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். சரிங்களா? 5 நாட்களுக்கு ஒரு தேர்வு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல டாபிக் வைஸ் ஒரு 18 தேர்வுகள் இருக்கும். மிட் ரிவிஷன் 4 டெஸ்ட் இருக்கும். அதே போல ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 டெஸ்ட். ஓவராலா உங்களுக்கு 25 தேர்வுகள் இருக்க போகுது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கொரியர்ல என்னென்ன அனுப்புவோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. முதல் 10 தேர்வுகளுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து டெஸ்ட் நம்பர் 8, அப்புறம் மிட் ரிவிஷன் 1, 2 டோட்டலா 10 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் செட்ல என்னென்ன அனுப்புவோம் அப்படின்றது. சரிங்களா? 9ஆம் தேதி டிஸ்பேட்ச் பண்ணுவோம். உங்களுக்கு அடுத்து 10ல இருந்து 13ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானு, கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, ஓஎம்ஆர் ஷீட்டு, அதே போல குரூப் 4 குரூப் 2க்கான சிலபஸ், ஜிஎஸ் சிலபஸ்ல நீங்க என்ன படிக்கணும், வேர் டு ஸ்டடி இருக்கும் ஜிஎஸ்க்கானது, குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்டர்ன், மார்க் டீடைல்ஸ், அதே போல எந்தெந்த தேதிகளில் நீங்க தேர்வு எழுதணும் அப்படின்ற டெஸ்ட்டுக்கான டேட் டீடைல்ஸ் இது எல்லாமே அனுப்பிச்சிருவோம். அதே போல உங்களுக்கு பிளாக் பென்னும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர்ல ஷேட் பண்றதுக்கான பிளாக் பென்னும் இருக்கும், பால் பாயிண்ட் பென் இருக்கும். ஓகே, அடுத்து இது இல்லாம ஆப்ல நிறைய தேர்வுகள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின் போது கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம். அது நீங்க தேர்வு எழுத போறீங்க. அதுல 25 தேர்வுகள் இருக்கும் போது அது இல்லாம எக்ஸ்ட்ரா வேற என்ன தேர்வுகள் உங்களுக்கு ஆப்ல கொடுக்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், புக் பேக் டெஸ்ட் இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், தமிழுக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட் இருக்கும், சமச்சீர் புக்கான பிடிஎஃப் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டும் இருக்கும். அதே போல தமிழ் உங்களுக்கு பிளானே வந்து பாத்தீங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 70+30 இந்த பேட்டர்ன்ல இருக்கும். இதுல 70 கொஸ்டின் நீங்க புக்ல படிப்பீங்க, 30 கொஸ்டின் அவுட் சோர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ல தான் உங்களுக்கு டெஸ்டே நம்ம கொடுக்க போறோம். தமிழுக்கான 100 கொஸ்டின் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே போல ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ்ல 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிரிண்ட் அவுட்ல இந்த பேட்டர்ல தான் டெஸ்ட் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? மேக்ஸ்க்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் 13 தேர்வுகள் இருக்கும். அந்த 13க்குமே சொல்யூஷன் பிடிஎஃப் ஆப்ல அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஆப்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 8000 தேர்வுகள் இருக்கும். ஹோம் டெஸ்ட் பேட்ச்ல முன்னாடி சொன்ன மாதிரி 5000 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதுவீங்க. புக் பேக் ஒரு 4000 கொஸ்டின்ஸ். ஸோ இது போல நிறைய தேர்வுகள் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஓவராலா நீங்க 20000 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்டா எழுத போறீங்க இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்குள்ள. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச்க்கான ஆஃபர் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2300 ரூபாய். இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2300 பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே நம்பர் இங்கேயே நான் கொடுத்துருக்கேன், 9943599181. இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்த செட்டு, சரிங்களா, 2வது டைம் கொரியர் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதிக்கிற எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அது என்னைக்கு சென்ட் பண்ணுவோம் இந்த பேட்ச்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி.
இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பேட்ச் வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி அடுத்த செட் வந்து அனுப்புவோம். முதல் 10 கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்ச பிறகு மீதி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், அதற்கான ப்ரைஸ் என்ன, ஆப்ல எப்படி டெஸ்ட் கொடுப்போம், இது எல்லாமே சொல்லிட்டேன். பிளான் என்ன அப்படின்றத இந்த பிடிஎஃப்ல அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் இருக்கும். 25 தேர்வுகளுக்கும் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் கொடுத்துருக்கேன். தமிழ் என்ன படிக்கணும், தமிழ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் நீங்க என்ன படிக்க போறீங்க, ஜிஎஸ்ல சிலபஸ் வைஸ் என்ன படிக்க போறீங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க ஜாயின் பண்ணுங்க. முதல் தேர்வு 13ஆம் தேதி நீங்க எழுத போறீங்க. ஜூலை 13ஆம் தேதி முதல் தேர்வு நீங்க எழுதுவீங்க. அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு லேட்டாக தான் அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் அதுக்கு அடுத்த நாள் கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு இந்த ஹோம் டெஸ்ட் பேட்சுக்கு. நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் தேதி எல்லாருக்குமே ஒன்றா சேர்த்து கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? 7, 8 இந்த தேதிகளில் வந்து கொரியர் சென்ட் பண்ணுவோம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கம்ப்ளீட் பிளானை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இது தமிழ் மீடியமுக்கான ஹோம் டெஸ்ட் பேட்ச். இங்கிலீஷ் மீடியமுக்கு ஒரு வேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டீம்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கேட்குறாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ரெடி பண்ணோம் அப்படின்னா தனியாக சேனல்ல இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது தமிழ் மீடியமுக்கான பேட்ச். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, வீட்ல இருந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.